உதயநிதி அவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வஜ்ர ஆயுதம். படையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறிவூட்டி கை காட்டி இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் இல்லாத பெருமையை தம்பி உதயநிதி பெற்றிருப்பதை பார்த்து நான் சொல்கிறேன். கலைஞர் இருக்கும்போது, ஸ்டாலின் இருக்கும்போது அயல்மக தமிழர்களில் எப்படி ஒரு கொள்கை கொண்டார்களோ அவர்களை விட உதயநிதி 10 மடங்கு 1000 மடங்கு உங்களுக்காக இருப்பார் என்று கூறி இந்த காலத்தில் சொல்லுகிறோம். அந்த நிலையில் திமுகவில் திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் அவர்கள், இன்றைக்கு தளபதி அவர்கள், இன்றைக்கு நம்முடைய தம்பி உதயநிதி அவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வஜ்ர ஆயுதம். ஸ்டாலினையும் நான் 30 ஆண்டு 50 தலைவரோடு 53 ஆண்டுகள் இருந்தேன். அந்த கலைஞர் வீட்டு பிள்ளையாகவே இருந்தேன். நான் சாப்பாடு போடுறது, பேசுறது எல்லாரும் இருப்போம். நான் தலைவரை நன்கு அறிவேன். 53 ஆண்டு காலத்தில் அவருடைய கொள்கை நிலைகவட்டை எல்லாம் செய்வார். அதே போன்று ஒரு சிறு பிள்ளையாக இருந்து ஸ்டாலின் அவர்கள் வளர்ச்சி பெற்று வந்த காலத்தில் அதையும் நான் கணக்கு போட்டு பார்த்தேன். ஆனால் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு தனி வகுப்பு, ஒரு படை திறப்பதில், ஆனால் இவர் ஒரு தனிப்படை வைத்து அந்த படையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறிவூட்டி கை காட்டி இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் இல்லாத பெருமையை தம்பி உதயநிதி பெற்றிருப்பதை பார்த்து நான் சொல்கிறேன். எனக்கு பேசுகின்ற வாய்ப்பு, அவரை நான் இன்றைக்கும் எந்த கூட்டத்திலும் இவ்வளவு நேரம் பேசியது கிடையாது. ஆகையினால் அதே நேரத்தில் உதயநிதி அவர்கள் ஒன்றை, நீங்கள் கலைஞர் இருக்கும்போது, ஸ்டாலின் இருக்கும்போது அயல்மக தமிழர்களில் எப்படி ஒரு கொள்கை கொண்டார்களோ அவர்களை விட உதயநிதி 10 மடங்கு 1000 மடங்கு உங்களுக்காக இருப்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.